ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிட்டி கேர்ஸ் மொடக்குறிச்சி. இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு குவாலிட்டியான அல்டோ 800ங்க லேட்டஸ்ட் வண்டிங்க சேல்ஸுக்கு வந்திருக்கு. அந்த வண்டியோட டீட்டெயில் பார்க்கலாங்க. அதாவது ஆல்டோ 800 பார்த்திங்கன்னா செகண்ட் ஹேண்டு கார்லேயே அதிகமாக சேல் ஆகிற வண்டின்னு சொல்லலாங்க. ஒரு பெஸ்ட்டு ஃபேமிலி காரு, புதுசாக செகண்ட் ஹேண்டு கார் வாங்குறவங்க, எனக்கு நல்லாவே ஓட்ட தெரியும், நம்ம ஒரு 10 வருஷத்துக்கு வச்சு ஓட்டலாம், புது வண்டி வாங்குறதுக்கு கொஞ்சம் பட்ஜெட்டு நம்மளால் அஃபோர்ட் பண்ண முடியாது, ஒரு 5 லட்சம் 6 லட்சம் போட்டு புது வண்டி சின்ன வண்டி வாங்குறதுக்கு பதிலாக ஒரு அதை விட கொஞ்சம் கம்மி விலையில் செகண்ட் ஹேண்ட் வண்டி புது ஸ்கீக்குள்ளே வாங்கிக்கலாம், நம்ம ஒரு 10 வருஷம் லைஃப் லாங் வச்சு ஓட்டலான்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப சூட்டபுளான வண்டிங்க. வண்டி ரொம்ப 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 ஜென்யூனாக குவாலிட்டியாக இருக்குங்க. நான் வண்டியோட டீட்டெயில் தான் இப்போ வீடியோவில் பார்க்க போகிறேன். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அப்படியே அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா வண்டியுமே, நம்ம வண்டி எல்லாமே குவாலிட்டியாக இருக்குங்க. எல்லா வண்டியுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வருங்க. வாங்க இப்போ அந்த வண்டியோட டீட்டெயில் பார்க்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்மக்கிட்டே இருக்கிற ஆல்டோ 800 இதுதானுங்க. 2019 மாடல், 18 மேனுஃபேக்சரிங், 19 ரிஜிஸ்ட்ரேஷனு. ரொம்ப ரொம்ப குவாலிட்டியாக இருக்குங்க. குவாலிட்டி பற்றி இதில் நம்ம சொல்ல வேண்டியதில்லை. ஏன்னா வண்டி 26,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கும். அப்போ உங்களுக்கே தெரியும் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு. எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டுமே இல்லைங்க வண்டியில். டென்ட் ஸ்க்ராட்சும் எதுவுமே இல்லைங்க. ஒரு டோரில் மட்டும் ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் மாதிரி இருக்குங்க. அது ஒரு கார்னரில் தான் இருக்குங்க. மற்றபடி வண்டி இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே உங்களுக்கு ஒரு புது வண்டிக்கு ஈக்குவலான, நீங்கள் எடுத்து ஒரு பாலிஷ் மட்டும் போட்டுக்கிட்டிங்கன்னா, ஒரு ரஃபிங் பாலிஷ் மட்டும் போட்டுக்கிட்டிங்கன்னா ஒரு ஷோரூம் வண்டின்னு தான் சொல்லணும். அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்குங்க. 2019 மாடல் எல்எக்ஸைங்க. பவர் ஸ்டேரிங்கு, ஏசி, சென்ட்ரல் லாக் வித் ரிமோட்டு, ஃப்ரண்ட் 2 பவர் விண்டோ வந்துருங்க. வண்டி 26,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குன்னு சொல்கிறோமே, உண்மைதான்னு நீங்கள் நம்பருக்கு யோசிக்கலாம். நீங்கள் வண்டி நேரில் பாருங்கள், ஓட்டி பாருங்கள். 26,000 கிலோமீட்டர் எப்படி 26,000 கிலோமீட்டர் ஒன்று வண்டி எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்குங்க. டயர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா டயருமே கம்பெனியில் வந்த டயர் தான். அது கூட அதை எப்படி செக் பண்ணுறதுங்கிறது நம்ம சொல்லி உங்களுக்கு ப்ரூஃப் பண்ணிக்கலாங்க. பக்காவாக இருக்குங்க. வெல் மெயின்டைன் வண்டி. ஒரு 26,000 கிலோமீட்டர் ஓன வண்டி இன்ஜின் எப்படி இருக்கும், சஸ்பென்ஷன் எப்படி இருக்கும், கீரு கிளச்சு எப்படி இருக்கும், எல்லாமே புது வண்டிக்கு ஈக்குவலாக தான் இருக்குங்க. எதுவுமே ரீப்ளேஸ்மெண்ட்டில் ஏற்கனவே சொன்ன மாதிரி சஸ்பென்ஷன் எல்லாமே இருக்குது. டயர் இன்னும் கம்பெனி டயர் தாங்க, இருந்தாலுமே இன்னும் ஒரு 60% இருக்கும் போல் இருக்குது. எம்ஆர்எஃப் ஜெட்விடிஎஸ் இந்த டயர் ஓடுங்க. புது வண்டியில் வர டயராக இருந்தாலுமே 60,000 கிலோமீட்ரு ஓடணும் டயர்லாம் இருக்குது. வண்டியில் நீங்கள் ஏதாச்சும் செலவு பண்ணணுமான்னு யோசிச்சிங்கன்னா கூட எந்த செலவும் இருக்காது. எல்லாமே நல்லா இருக்குங்க. ஏன்னா பக்காவாக வெல் மெயின்டைன் வண்டிங்க. பேட்ரியோட ரீசெண்டாக தான் போட்டிருக்குறாங்க. வாரண்டி கார்டு இருக்குது, எக்ஸ்ட்ரா ஆர்ன் இருக்குது. வண்டியில் ஒன்றும் செலவே இல்லைங்க. நீங்கள் ஒரு புது வண்டி எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்புறம் சீட் கவர், எக்ஸ்ட்ரா சீட் கவரு எல்லாமே இருக்குது பாருங்கள். இன்டீரியர் எல்லாமே நீட்டாக அழுக்கு இல்லாமல் நல்லா க்ளீனாக நீட்டாக இருக்குங்க. பாருங்கள், இந்த பேப்பர் சன்வைசரோட பேப்பர் கூட இன்னும் ஓப்பன் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்காங்க கஸ்டமரு. வண்டியில் எக்ஸ்ட்ரா கீ கம்பெனியில் கொடுப்பாங்க இல்லைங்க, அதுவும் எல்லாமே இருக்குங்க. உங்களுக்கு வண்டியில் எந்த ஒரு செலவுமே இல்லைங்க. வண்டியோட டீட்டெயில் பாருங்கள். 2018 19 ரிஜிஸ்ட்ரேஷன், செகண்ட் ஓனருங்க. 26,000 கிலோமீட்டர் ஓடுது. எல்எக்ஸ்ஐ, ஏசி, பவர் ஷேரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக் வித் ரிமோட்டு, ஸ்பேர் கீ, பேட்ரி புதுசு, டயர் 50% மேலே இருக்குங்க. கம்பெனிலேயே ஆடியோ சிஸ்டம் வந்துருங்க. வித் யூஎஸ்பி ஆப்ஷனோடவே கம்பெனி ஆடியோ சிஸ்டம் வந்துருங்க. டென்ட்டு ஸ்க்ராட்சு ரஸ்ட்டு அதெல்லாம் எதுவுமே சொல்லும்படியே இருக்காது. இன்ஜின் ரூமு க்ளீனாக இருக்குங்க. ஓட்டருக்கும் நல்லா நீட்டாக இருக்குங்க. சஸ்பென்ஷன் எல்லாமே ஸ்மூத்தாக, எக்ஸ்ட்ரா நைஸ் எதுவும் இல்லாமல் குவாலிட்டியான வண்டிங்க. இந்த வண்டிக்கு பார்த்திங்கன்னா சிட்டி கார்ஸில் நம்ம கேட்கக்கூடிய விலை பார்த்திங்கன்னா, நீங்கள் ஃபேஸ்புக்கு, மார்க்கெட் ப்ளேஸு, ஓஎல்எக்ஸு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெட்ஒர்க்கு எங்கே வேணாலும் நீங்கள் கம்பேர் பண்ணுங்கள். ஒயிட் கலர் நல்ல ஆல்டோ 800 ஒயிட் கலர் எல்லாருமே கேட்கக்கூடிய வண்டி, ஒரு டிமாண்டான கலருங்க. செகண்ட் ஹேண்ட் வண்டியில் இந்த வண்டி பார்த்திங்கன்னா கம்பல்சரி மார்க்கெட்டில் 3,000 வரைக்கும் விற்கிங்க. நம்ம 3,10 கண்டிப்பாக கொடுத்துர்லாங்க. வண்டி கண்டிப்பாக நெகோசியேஷன் பண்ணுற அளவுக்கு இருக்காது.
வாங்க, ஏதாவது ஒரு சின்னதாக நெகோசியேஷன் பண்ண முடியும்னா கஸ்டமர் வந்து நேரில் வந்து நம்ம ஏதாவது பேசும்போது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சின்னதாக வித்தியாசம் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்கலாங்க. கண்டிப்பாக பெரிய நெகோசியேஷன் பண்ண முடியாதுங்க, அந்தளவுக்கு குவாலிட்டியான வண்டி. ஏன்னா ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத வண்டி இந்த கலரு ஆல்டோ 800 லோ கிலோமீட்ரு. கண்டிப்பாக மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா இது நம்ம லோவஸ்ட் ப்ரைஸ் தானுங்க. வண்டி இருக்கணும் சிட்டி கார்ஸ் மொடக்குறிச்சி. இந்த வண்டி வாங்கணும்னு விருப்பப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய கான்டாக்ட் நம்பர் ஃபுல் டீட்டெயில் எல்லாமே கொடுக்குறேங்க. கால் பண்ணிவிட்டு நேரில் வந்து பாருங்கள். மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வண்டியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.